வெல்கம் டு ஆல். எக்ஸைஸ் 3.6 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷினு சிம்ப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 2. டினாமினேட்டர் சேமாக இருக்குங்களா? இப்போ எல்சிஎம் எக்ஸ் மைனஸ் 2 எடுத்துக்கலாம். மேலே என்ன வரும்? உள்ள எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் x minus x square plus x square minus x square cancel. Answer 2x by x minus 2. Clearங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் x plus 2 by x plus 3 plus x minus 1 by x minus 2. இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேறு வேறையாக இருக்குது. நம்ம ஃப்ராக்ஷனில் எல்சிஎம் எடுத்து ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டி பண்ணி போடுவோம். அதே போட்டு ஈஸியாக இருக்கும். இது மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை கீழே ரெண்டு பண்ணிக்க வேண்டியதான் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. கிளியருங்களா? இப்போ நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. ப்ளஸ்ஸுங்கிறதுனால எத்தனை டேர்ம்னாலும் நம்ம ப்ராக்கெட் போடணும் அவசியம் கிடையாது. மைனஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் போட்டு தான் அப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருப்போம். சரி, ஓகே. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை கீழே எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயருங்களா? அப்போ 2x ஸ்கொயர் plus 3x minus x plus 2x plus minus 4 minus 3 minus 7 divided by x plus 3 into x minus 2. இது ஃபேக்டரைசேஷன் முடியுதான்னு பாருங்க. மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 14, ஆட் பண்ணா பிளஸ் 2. சான்ஸே இல்லை. மல்டிப்ளை பண்ணா 14 வருது, ஆட் பண்ணா 2 வர மாதிரி 7 2s are 14 இருக்கும். வேற எதுவுமே இல்லை. 2 7 7 2s தான். 2க்கு சான்ஸ் இல்லை. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஃபேக்டரைஸ் முடியாது. அப்போ இதோட முடிச்சுக்குங்க. சரிங்களா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின். எக்ஸ் கியூ பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கியூ பை ஒய் மைனஸ் எக்ஸ். இப்போ ரெண்டும் வெவ்வேறு டேர்ம் இல்லை, சேம் டேர்ம் தான். ஆனால் என்ன இருக்குது? மாறி இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏ மைனஸ் பிங்கிறத மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏன்னு போடலாம். ஏ மைனஸ் பிங்கிறத இது ப்ளஸ்னா தப்பு கிடையாது. இப்போ ஏ ப்ளஸ் பினா பி ப்ளஸ் ஏ ரெண்டும் ஒன்று தான். ஆனால் மைனஸாக இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் பி மைனஸ் சேம் கிடையாது. ஆனால் மைனஸை காமன் எடுத்து என்ன போட்டுக்கலாம்? பி மைனஸ் ஏன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? இந்த எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் பை இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒய் கியூப் பை இந்த ஒய் மைனஸ் எக்ஸை மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ்னு வச்சுக்கலாமா? இப்போ ப்ளஸ் பை மைனஸ் மைனஸ் போட்டுக்கலாமா? அப்போ எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் பை மைனஸ் மைனஸு. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய். டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்படி எழுதிக்கிறோம். மேலே என்ன பண்ணிக்கிறோம்? சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் கேன்சல். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிம்பிளிஃபை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 4. டினாமினேட்டர் சேமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காமனாக எக்ஸ் மைனஸ் 4 எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது? 2x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாமா? ஒரு ஸ்டெப் குறைய நமக்கு தேவையில்லையே. 2 டைம் எழுதிட்டு இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2x ஆல் இன்ட்டு பண்ணோம்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. இதை மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இங்கே எனக்கு மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ. இப்போ மைனஸ் ஆஃப்னா மைனஸ் உள்ள போன ஸ்டெப் எழுதி எழுதலாம். மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2. இது மைனஸ் உள்ள போகுமா?
2x square minus 4x plus x minus 3x minus 2 minusல போச்சுன்னா minus 2x square plus 5x minus 2 divided by x minus 4. 2x square cancel, minus 3x plus 5x plus 2x minus 2 minus 4 by x minus 4. இப்போ என்ன படிக்கலாம்? minus 3x plus 2x தான். மேலே நம்மள 2 காமன் எடுத்துக்கலாமா? 2 காமன் எடுத்துட்டா x minus 2 by x minus 4. எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்தது second one. 4x by x square minus 1 minus x plus 1 by x minus 1. சரி, இந்த x square minus 1 என்ன எழுதலாம்? x plus 1 into x minus வச்சுக்கலாமா? a square minus b square க்கு minus x plus 1 by x minus 1. இப்போ LCM என்னது? ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. x minus 1 x minus 1 x plus 1 இங்கே இருக்குது. இங்கே x minus 1 மட்டும் இருக்குது. அப்போ LCM வரும் x minus 1 காமனாக இருக்குது. ஹையஸ்ட் பவர் x minus 1 தான். இந்த x plus 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இதான் LCM. இது ரெண்டுமே இங்கே இருக்குது. அப்போ இது அப்படியே 4x எழுதிக்கலாம். இது ரெண்டில் என்ன இல்லை? x plus 1 இல்லை. அப்போ இது x plus 1 மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி x plus 1 இருக்குது. அப்போ மைனஸ் x plus 1 into x plus 1 x plus 1 ஹோல் ஸ்கொயர். LCM என்னது? x minus 1 x plus 1 LCM. இங்கே ரெண்டுமே இருக்கனால அப்படியே 4x எழுதிக்கிறோம். இங்கே x minus மட்டும் தான் இருக்குது, x plus 1 இல்லை. ஆனால் மேலே x plus 1 மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி x plus 1 இருக்கனால x plus 1 ஹோல் ஸ்கொயரு. 4x minus of a plus b whole square, a square plus b square plus 2ab by x minus 1 into x plus 1. இந்த மைனஸ் கொண்டு போகலாமா? 4x minus x square minus 1 minus 2x by x minus 1 into x plus 1. 4x minus 2x என்ன நமக்கு plus 2x ஆயிருங்களா? அப்போ 2x minus x square minus 1 by x minus 1 into x plus 1. இதில் முன்னாடி மைனஸ் வேணால் காமன் எடுத்துடலாமா? மைனஸ் காமன் மேலே எடுத்துட்டோம்னா x square minus 2x plus 1 by x minus 1 into x plus 1. இதை ஃபேக்டர்ஸ் பண்ண முடியுமா? மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1, ஆட் பண்ணால் மைனஸ் 2. 1 1 சார் மைனஸ் 1 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1, ஆட் பண்ணால் மைனஸ் 2. முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ x minus 1 x minus 1 மைனஸ் ஆஃப் x minus 1 into x minus 1 by x minus 1 into x plus 1. x minus x minus cancel. ஆன்சரு மைனஸ் ஆஃப் x minus 1 by x plus 1. இப்படி முடிக்கலாம். இல்லை மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 சொல்லிட்டு என்ன போடலாம்? ஃபைனல் ஆன்சரை 1 minus x by x plus 1 இப்படி முடிக்கலாம். ரெண்டும் ஒன்று. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். சப்ராக்ட் திஸ் ஃப்ரம் தட். எப்பவுமே சப்ராக்ட் ஃப்ரம்னா அந்த ஃப்ரம்லேருந்து இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணணும். இது மைனஸ் தான் போடணும். அவசரப்பட்டு சப்ராக்டுங்கிறனால இது மைனஸ் இதுன்னு போட்டால் தப்பாக போயிடும். சரிங்களா? அதாவது சப்ராக்ட் திஸ் ஃப்ரம் த எக்ஸ்பிரஷன். அப்போ இதிலிருந்து சப்ராக்ட் பண்ண இதை முன்னாடி எழுதிக்கணும். 2x cube plus x square plus 3 by x square plus 2 the whole square minus 1 by x square plus 2. சரிங்களா? இப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் நமக்கு x square plus 2 காமனாக இருக்குது. ஹையஸ்ட் பவர் தான் எல்சிஎம். அப்போ இதுதான் எல்சிஎம். இங்கே அப்படியே அது அப்படியே இருக்குது. அப்போ மேலே இருக்குது அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்குது அப்படியே எழுதிக்கலாம். 2x cube plus x square plus 3. இங்கே x square plus 2 ஹோல் ஸ்கொயர். அங்கே x square plus 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? x square plus 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ மேலே கீழே என்ன பண்ணுறோம்? x square plus 2 மல்டிப்ளை பண்ணுறோம். டினாமினேட்டர் டேரக்ட் எழுதிட்டோம். மைனஸ் இதால் மல்டிப்ளை பண்ணணும். மேலே x square plus 2 மல்டிப்ளை பண்ணணும். 1 into x square plus 2 1 பண்ணால் அதான் வரப்போகுது. சரி, இப்போ என்ன வரும்? இங்கே 2x cube plus x square plus 3 minus 1 மல்டிப்ளை பண்ணால் minus x square minus 2 by x square plus 2 the whole square. 2x plus x square minus x square cancel. 2x cube minus plus 3 minus 2 plus 1 வருங்களா? plus 1 by x square plus 2 the
ஹோல் ஸ்கொயர். இதோட முடிச்சுக்கலாம். கிளியருங்களா? அவ்வளோ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which rational expression should be subtracted from? இதிலிருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும்னா இது கிடைக்கும். இதிலிருந்து x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 பை x கியூப் பிளஸ் 8. இதிலிருந்து எதை சப்ராக்ட் பண்ணா மைனஸ் நான் பி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இதை சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 கிடைக்கணும். சரிங்களா? அப்போ இதை கண்டுபிடிக்கணும். இந்த மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் போனால் ப்ளஸ்ஸாக மாறிடுமா? இந்த டைம் வந்து மைனஸாக மாறியும் எப்படி போட்டுக்கலாம்? நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். கிளியருங்களா? இதுல இருந்து எதை சப்ராக்ட் பண்ண இது கடைன்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த டேர்மை கண்டுபிடிக்க போறேன். இந்த மைனஸ் பி எக்ஸ் பண்ண ப்ளஸ்ஸாக மாறி இந்த ப்ளஸ்ஸிங் தான் மைனஸாக மாறி இதை சிம்ப்ளை பண்ணால் அதான் பி ஆஃப் எக்ஸ். அதான் நம்ம சப்ராக்ட் பண்ண வேணும்னு அர்த்தம் நமக்கு. சரிங்களா? தேர்ஃபோர் இதை இப்போ எழுதிக்கிறேன் நான். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை சிம்ப்ளை பண்ண போகிறேன். இங்கே இருக்கு மல்டிப்ளை பண்ணால் 8 ஆட் பண்ணால் 6. மல்டிப்ளை பண்ண 8 ஆட் பண்ணால் 6. 4 2s ஆர் முன்னாடி 1 தான் இருக்குது. எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 பை ஏ கியூப். இந்த 8 வந்து 2 கியூப்னு போட்டுக்கலாங்களா? x cube plus 2 cube. அப்போ x plus 2 into x square plus 2x plus 4 a plus b into a square plus ab plus b square minus இங்கே இருக்கு 3 by மல்டிப்ளை பண்ணா plus 4 ஆட் பண்ணா minus 2 போட முடியுமா? 2 2s are 4 ஆனால் minus 2 வர மாதிரி 1 4s are வாய்ப்பு இல்லை. இதை நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அது அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. சரி, இங்கே மைனஸ் 2x பிளஸ் 4 இருக்குது. இங்கே நமக்கு சாரி என்ன ஃபார்முலா? ஏ கியூப் பிளஸ் பி கியூப். ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, அப்போ என்ன எல்சிஎம் வரும் நமக்கு? இந்த டேர்ம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது. இந்த எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 இது எல்சிஎம். ஏன்னா காமனாக இருக்கிற டைமில் ஹையஸ்ட் பவர் எழுதிக்கணும், காமன் இல்லாத எழுதிக்கணும். அது எல்சிஎம். இப்போ எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போ இந்த டைம் அப்படியே இருக்குது. அப்போ மேலே அப்படியே மட்டும் எழுதிக்கலாம். இதை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கு தேவையில்லையோ? சாரி, இதை பண்ணுற கூட இங்கே கேன்சல் ஆயிருதுல்ல, சிம்பிள் ஆயிருது பாருங்க. எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2 கேன்சல் ஆயிருது. அப்போ என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. எல்சிஎம் x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. இப்போ மேலே வரும் நமக்கு x பிளஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 4 பிளஸ் 3 பிளஸ் 1ங்களா? அப்போ எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. இதுதான் ரெக்வயர்டு எக்ஸ்பிரஷன். இந்த கொஷின் பார்க்கலாம். இஃப் a is equal to 2x plus 1 by 2x minus 1, b is equal to 2x minus 1 by 2x plus 1. ab கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் திஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை முதல்ல சிம்ப்ளை பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக ஏபி இதில் அப்ளை பண்ணி போகிறது ரொம்ப பெருசாக போகும். அதுக்கு ஷார்ட் என்ன பண்ணிக்கலாம்? இதை சிம்ப்ளை பண்ணிக்கலாம். இதானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இதை 1 by a minus b மைனஸ் 2b by a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது என்ன பண்ணிக்கிறேன்? 1 by a minus b மைனஸ் 2b by a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ன போடலாம்? a plus b into a minus b போடலாங்களா? இப்போ எல்சிஎம் என்ன வரும் நமக்கு? a plus b into a minus b தான் எல்சிஎம். இங்கே a minus b இருக்குது, a plus b இல்லை. அப்போ 1 into a plus b a plus b இங்கே ரெண்டுமே இருக்குது. அப்போ மைனஸ் 2b. அப்போ என்ன வரும்? a plus 2b மைனஸ் 2b என்ன வரும் நமக்கு? மைனஸ் b by a plus b into a minus b. a minus a minus கேன்சல். அப்போ என்ன வரும்? 1 by a plus b. அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா இதை கண்டுபிடிச்சா போதும். அப்போ என்ன வரும் நமக்கு? 1 by a plus b. ஏங்கிறது என்னது? 2x plus 1 by 2x minus 1 plus b. 2x minus 1 by 2x plus 1. 1 divided by எப்படி ப்ளஸ் பண்ணுவோம்? கிராஸ் பண்ணி பண்ணிக்கலாமா? இது இங்கே மல்டிப்ளை பண்ணி இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2x plus 1 and 2x plus 1 2x plus 1 whole square plus
2x minus 1 2x minus 1 2x minus 1 whole square divided by a plus இது ரெண்டு இன்ட்டு பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும் 2x plus 1 into 2x minus 1. இந்த டினாமினேட்டர் மேலே போயிருமா, ஏன்னா டிவைடில் ஃப்ராக்ஷன் இருக்குது, டினாமினேட்டர் மேலே போயிடும். இப்போ என்ன வரும், இது என்ன ஆயிரும் a plus b into a minus a square minus b square மேலே போச்சுன்னா a square 4x square minus b square divided by k இன்ட்டு பண்ணிக்க வேண்டியதான். முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிங்க. a plus b whole square equal to a square plus b square plus 2ab plus a minus b whole square a square plus b square minus 2ab. கரெக்டுங்களா? இந்த டினாமினேட்டர் மேலே போயிடுச்சு, இது ரெண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் 4x மைனஸ் 4x கேன்சல். அப்போ என்ன வரும் நமக்கு 4x ஸ்கொயர் மைனஸ் 1 பை கீழே 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2. என்ன காமன் எடுக்கலாம், கீழே 2 காமன் எடுக்கலாம், இப்படியே முடித்தாலும் சரி, இல்லை 2 காமன் எடுத்து முடித்தாலும் சரி. அப்போ என்ன வரும் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 பை கீழே 2 காமன் எடுத்துட்டோம்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. 2 காமன் எடுத்துட்டா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 1. இதை அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருக்குங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பார்க்கலாம். 6th ஒன்று. இஃப் ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரி, முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாமா? எல்ஹெச்எஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பை ஏ டிவைடட் பை பின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab டிவைடட் பை ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல். சரிங்களா? என்ன வரும் நமக்கு 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் டிவைடட் பை ஏ இன்டூ பி. ஏன்னா டிவைடில் பி இருக்குது, அதை மேலே போய் இன்ட்டு பண்ணியிருக்கிறேன் நான். சரிங்களா? அப்போ என்ன வரும், இதில் 2 காமன் எடுத்துட்டோம்னா 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டூ பி பை ஏ. இப்போ ஏ எல்ஹெச்எஸ் சிம்ப்ளை பண்ண இப்படி கிடச்சிருக்குது. சரிங்களா? ஏதாவது சிம்ப்ளை பண்ண முடியுமா? இப்போ ஏபிக்கு இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன வரும், இந்த வேறு ஏதாவது ஸ்டெப் போட முடியுங்களா? ஏ ஸ்கொயர் பி, சரி இது இருக்கட்டும். எல்ஹெச்எஸ் இதில் அப்படியே அப்ளை பண்ணலாம். இந்த ஏபியில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா அந்த ஆன்சர் வருதான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த ஏ மைனஸ் பியாக இருந்துச்சுன்னா வாய்ப்பு இல்லை தான். சரி, ஓகே. இப்போ என்ன வரும் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏங்கிறது எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ஒன்று தான் வரும் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஏ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1. சரிங்களா? இங்கே என்ன வருது 2 இன்ட்டு இதை ப்ளஸ் பண்ணணும். எல்சிஎம் கரெக்டாக இருக்குங்களா கீழே? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எல்சிஎம் அதை அப்படி காமன் வச்சுக்கலாம். மேலே வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இங்கே டெலிவரி ஃப்ராக்ஷன் இருக்கா, இன்ட்டு போட்டு தலைகளாக மாற்றிக்கலாம். என்னது எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸு. சரிங்களா? எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சலு. வேறு என்ன இருக்குது மேலே? அவ்வளோதான், அதே ஸ்டெப் வந்துருச்சு. ஃபைனல் ஆன்சர் என்னது 2 இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மேலே என்னது இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது டிவைடட் பை கீழே எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் இருக்குது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. பாரி நீட்ஸ் 4 hours to complete a work. His friend Ivan needs 6 hours to complete the same work. How long will it take to complete if they work together? சரி, இப்போ பாரி ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு 4 hours ஆகுதுன்னா அவருடைய 1 hour ஒர்க்கு கண்டுபிடிங்க. 1 hour
work of Pari is equal to 1/4. 4 hours ஒரு ஒர்க் முடிக்கிறா அப்படின்னா 1 hour ஒர்க் என்ன பண்ணிக்கணும் 1/4ன்னு போடணும். அதே மாதிரி யுவான் வந்து 6 hours முடிக்கிறாரா, அப்ப 1 hour ஒர்க் யுவான் இஸ் ஈக்குவல் டு 1/6. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய 1 hour ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். எப்பயுமே இந்த நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒர்க் அண்ட் டைம்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஓவரால் ஒர்க்கை 1ன்னு எடுத்துக்கணும். ஓவரால் ஒர்க்கை 1. அப்போ 4 hours அந்த ஒரு ஒர்க் முடிக்கிறாங்கன்னா 1 hours எவ்வளவு முடிப்பாங்க 1/4. 6 hours அந்த ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னா 1 hour எவ்வளவு முடிப்பாங்க 1/6. சரிங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களோட 1 hour ஒர்க் போத் டுகெதர் 1 hour ஒர்க் பண்ணும் பொழுது அவங்களோட 1 hour ஒர்க் எவ்வளவு 1 hour ஒர்க் ஆஃப் டுகெதர் சேர்ந்து பண்ணும்போது கிடைக்கிற 1 hour ஒர்க் எவ்வளவு 1/4 பிளஸ் 1/6 கிராஸ் பண்ணி பண்ணிக்கலாமா. 6 பிளஸ் 4/24 என்ன வரும் 10/24. கேன்சல் பண்ணோம்னா 12 பண்ணா 5/12. இது 1 hour ஒர்க் டுகெதர் சேர்ந்து பண்றது. சரிங்களா? அப்ப அவங்க ரெண்டு சேர்ந்து பண்ண எவ்வளவு நாள் எடுத்துக்கும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுவோம் ரெசிப்ரோக்கலா போடணும். ஏன் இங்க பாருங்க 4 hours அந்த ஒர்க் முடிக்கிறாங்கன்னா 1 hour ஒர்க்குக்கு 1/4. அப்போ அவங்களுக்கு 1 hour ஒர்க் 1/4னா எவ்வளவு நேரத்துல ஒர்க் முடிப்பாங்க 4 hours முடிப்பாங்க. சொல்ல புரிஞ்சா? ஓவரால் ஒர்க் பை இப்படி போட்டுக்கலாம் டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை 1 hour ஒர்க். நம்ம ஓவரால் ஒர்க்கு தான் நம்ம 1ன்னு சொல்லுவோம். நம்ம ஓவரால் ஒர்க் என்ன சொன்னோம் 1ன்னு சொன்னோம். அப்ப என்ன ஒரு டைம் டேக்கன்னா 1/1 hour ஒர்க்கை போடணும். இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன் 1 hour ஒர்க் 1/4. அப்போ 1/1/4 என்ன நமக்கு 4 hours. அப்போ எவ்வளோ நேரம் முடிப்பாங்க 4 hours முடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்ல புரிஞ்சா? ஒரு ஒர்க்கை 4 hours முடிக்கிறாங்கன்னா அவங்களோட 1 hour ஒர்க்குங்கிறது 1/4. அப்புறம் ஒரு 1 hour ஒர்க் 1/4னா எவ்வளோ நேரத்தில் ஒர்க் முடிப்பாங்க 1/1/4 போட்டால் 4 hours முடிப்பாங்க. மீனிங் புரியுங்களா? இங்கே அதே மாதிரி தான் 1 hour ஒர்க் ஈவன் 6 hours ஒர்க் முடிக்கிறாங்கன்னா 1 hour ஒர்க் எவ்வளவு 1/6. அவருடைய 1 hour ஒர்க் 1/6னா எவ்வளோ நேரத்தில் ஒர்க் முடிப்பாப்ல 6 hours ஒர்க் முடிப்பாப்ல. அது மாதிரி இவங்க ரெண்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய 1 hour ஒர்க்கு இவ்வளவு. சரிங்களா? அப்ப எவ்வளவு நேரத்தில் ஒர்க் முடிப்பாங்க 12/5. புரிஞ்சா புரியுங்களா? அப்ப டைம் taken to complete work together. Complete the work together. ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கலா போகணும் 12/5 hours. இதை கேன்சல் பண்ணுங்க எவ்வளவு வரும் நமக்கு 12/5னா 12 5ஆல டிவைட் பண்றீங்க 2 5s are 10 ரிமைண்டர் 2 மேல 2 hours வந்துருச்சு. ரிமைண்டர் 2 இருக்கு இல்லைங்க இது ஹார்ஸா இருக்கு. நான் என்ன பண்றேன் மினிட்டா கன்வெர்ட் பண்றேன். இந்த ரிமைண்டர் இருக்கிற 2 இன்டூ 60 பண்ண கிடையாது நமக்கு 120 வருமா. அந்த 120 5ஆல் டிவைட் பண்ணணும். அப்ப 120/5 பண்ணீங்கன்னா 2 5s are 10 ரிமைண்டர் 2 20 4 5s are 20. அப்ப எவ்வளவு மினிட்ஸ் 24 மினிட்ஸ். சொல்ற புரிஞ்சுங்களா? மினிட்ஸ் சிம்பிளா எழுதிக்கணும். அப்ப 12/5 hours நான் 12/5 பண்ணும்போது 2 hours வந்துடும். ரிமைண்டர் இருக்கிற 2 hours 5ஆல் டிவைட் பண்ணணும். ரிமைண்டர் இருக்கிற 2 hours 5ஆல் டிவைட் பண்ணணும். 2/5 பண்ண முடியாது. 2 hours மினிட்டா மாத்துறதுக்கு இன்டூ 60 பண்ணா 120 மினிட்ஸ். 120 5ஆல் டிவைட் பண்ணா 24 மினிட்ஸ். அப்ப 2 hours 24 மினிட்ஸ். கிளியருங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சோ क्वेश्चन பாருங்க. இனியா bought 50 kg of fruits consisting of apples and banana. 50 kg வாங்குறாங்க. அதுல ஆப்பிள்ஸ் இருக்கு பனானா இருக்குது. she paid twice as much as per kg for apple. ஆப்பிளுக்கு எவ்வளவு பே பண்றாங்களோ அதை விட 2 times பனானாக்கு பே பண்றாங்க. if இனியா bought 1800 worth of apple 600 worth of banana then how many kilograms of each fruits did she buy? ஆப்பிள் எவ்வளவு
கேஜி வாங்கியிருக்காங்க, பனானா எவ்வளோ கேஜி வாங்கின்னு சொல்லியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நான் ஆப்பிளுடைய எவ்வளோ கேஜிங்கிறது எக்ஸ்னு வச்சுக்கலாமா. லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி த weight or kg, weight of apples and banana as respectively. அதே மாதிரி காஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, காஸ்ட் மென்ஷன் பண்ணல, ஆனால் மொத்தமே எவ்வளவு, ஆப்பிள் 1800 வாங்கியிருக்காங்க, பனானா வந்து 600 வாங்கியிருக்கிறாங்க. நான் பர் கிலோகிராம் ஆஃப் ஆப்பிளையும் பர் கிலோகிராம் ஆஃப் பனானாவோட காஸ்ட்டை வேறு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம், ஏபின்னு எடுத்துக்கலாம். லெட் ஏ அண்ட் பி பி த காஸ்ட் ஆஃப் per kg of apple and banana respectively. சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கவனிங்க பார்க்கலாம். 50 kg மொத்தமாக வாங்கியிருக்கிறாங்க, 50 kg. நம்ம XY தானே வெயிட் எடுத்துருக்குறோம், அப்போ ஆப்பிளோட வெயிட்டையும் பனானா வெயிட்டையும் கூட்டினு எவ்வளோ வரும், நமக்கு 50 kg வருமா. அப்போ x plus y is equal to 50. இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் ஏன்னு எடுத்துருக்கிறோம், பர் கேஜ் ஆஃப் ஆப்பிள் ஏன்னு எடுத்துருக்கிறோம், காஸ்ட் ஆஃப் பர் கேஜ் பனானா பின்னு எடுத்துருக்கிறோம். இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, she paid twice as much as per kg for the apple. ஆப்பிள் கொடுக்குற காஸ்ட்டு பனானா கொடுக்குற ட்வைஸ். அப்போ ஆப்பிளுக்கு எவ்வளவு, ஏங்களா, ஏ இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் பனானா கொடுக்குற அமௌண்ட். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2b. இது பர் கேஜியோடைய காஸ்ட். இதான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். சரி, 1800 1800 ஒர்த் ஆஃப் ஆப்பிள், ஆப்பிளோட ஒர்த்து, ஆப்பிள் எக்ஸ் கேஜி, ஒரு கேஜி எவ்வளவு, ஏன்னு எடுத்துருக்குறோம், ஏங்கிறது பர் கேஜி அமௌண்ட்டு, எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எக்ஸ் வெயிட் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு, ஏஎக்ஸுங்களா, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1800ங்களா. எக்ஸ் கேஜி ஒரு கேஜி ஏ ருபீஸ் வாங்கியிருக்காங்க, அப்போ இன்ட்டு பண்ணால் எவ்வளோ வரும், நமக்கு 1800. அதே மாதிரி பனானா எவ்வளவு, ஒய் கேஜி, ஒரு கேஜி பனானா பி ருபீஸ், அப்போ ஓவரால் அமௌண்ட் எவ்வளோ நமக்கு வரும், ஒய் பி பி ஒய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, மொத்த வர்த்து 600. கிளியருங்களா. இது வேணா 3 இதை 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 3 and 4 டிவைட் பண்ணலாமா. என்ன வரும், ஏஎக்ஸ் டிவைடட் பை பிஒய் இஸ் ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை 600. 2 0க்கு 2 0 கேன்சல், 6 1 டைம், இது 3 டைம். இங்கே ஏஎக்ஸுங்களா, ஏ இஸ் ஈக்குவல் டு 2பியா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 2bx பை by. இங்கே வேணால் எங்கிறது போட்டிருக்கோம், ஃப்ரம் 2ல இருந்து இந்த 2 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா. இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, bb கேன்சல், 2x இஸ் ஈக்குவல் டு y எங்கே போயிருமா, 3y. 2x இஸ் ஈக்குவல் டு 3y. அப்போ x என்ன பண்ணிக்கலாம், x இஸ் ஈக்குவல் டு 3y பை 2. இப்போ இதை ஃபர்ஸ்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். x plus y is equal to 50. 3y by 2 plus y is equal to 50. எப்படி ப்ளஸ் பண்ணுவோம், நம்ம கிராஸ் பண்ணி பண்ணிக்கோமா, இதுக்கு ஒன்று தான் அர்த்தம். கிராஸ் பண்ணி பண்ணோம்னா 3y plus 2y 3y plus 2y by 2 is equal to 50. இந்த 2 மல்டிப்ளை போமா, 3y plus 2y 5y 5y is equal to 2 இங்கே போச்சுன்னா 100. y is equal to 20. yங்கிறது என்னது, பனானாவுடைய கேஜி, பனானா எவ்வளோ கேஜி, 20 கேஜி பனானா வாங்கியிருக்காங்க. சரி, இப்போ எக்ஸ் என்னவா இருக்கும், y இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. x is equal to 3 into 20 by 2. 12 கேன்சல் பண்ணால் இங்கே 10, அப்போ 30. x is equal to 30. அப்போ ஆப்பிள் எவ்வளவு, 30 kg. ஆப்பிள் is equal to 30 kg.
banana is equal to 20 kg. செக் பண்ணி பாருங்க. டோட்டலா 50 kg வந்திருக்கும். அமௌண்ட் பாருங்க 30 kgக்கு நம்ம ஏபிலாம் கண்டுபிடிச்சு தான் செக் பண்ண முடியும். அது தேவையில்லை. அவங்க கேட்டிருக்கிறது பர் கேஜோட அமௌண்ட்லாம் அவங்க கேட்கல. அவங்க அப்போ என்ன பண்ணிக்கலாமே, எவ்வளோ கேஜி தான் கேட்டிருக்காங்க. ஆப்பிள் 30 kg, பனானா 20 kg. கிளியருங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.